பெரிய வேலன், அதாவது புனித வேலன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த புனித வேலன் அதுவுமா நம்ம ஊர்லேன்னு இல்லாமல் எல்லா கிறிஸ்தவ மக்களும் சேர்ந்து பாரம்பரிய அசன கஞ்சி வச்சு வழங்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? அதாவது இந்த பெரிய வேலன் அதுவும் தான் வைக்கணுமா, ஏன் மற்ற நாட்களில் வச்சா என்ன அப்படின்னு உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வந்தது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் திருப்பலி நடக்கும்போது கூட ஃபாதர் ஒவ்வொருத்தருடைய பாதங்களை கழுவுறாரு. இது எதை குறிக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் நற்கரணை நிகழ்வுலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பெரிய வேலனில் பங்கு பெறுங்க. ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிக்கல்சன். இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா உடம்பு சரியில்லை. வீடியோ எடுத்ததே நம்ம பசங்க தான் எடுத்திருந்தாங்க, அவனுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இந்த பெரிய வேலன் அதுவுமா எதுக்கு நம்ம இந்த பாரம்பரிய அசன கஞ்சி வைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு இது பெரிய வேலன் இல்லைனா புனித வேலன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இறுதி நாளை நினைவு கூறும் விதமாட்டு கிறிஸ்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது உயிர்ப்பு ஞாயிற்கு முன்பு வரக்கூடிய இந்த வேலைக்கிழமை நம்ம புனித வேலனாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, தன் சீடர்களோடு கடைசியாக உணவு அருந்தி அந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாட்டு ஒரு விழாவாக கொண்டாடுறாரு. அதை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாரம்பரிய அசன கஞ்சி வச்சு இயேசு கிறிஸ்து எப்படி சீடர்களோடு அந்த உணவு அருந்தி அந்த விழாவை கொண்டாடினாரோ அந்த நிகழ்வு படுத்தும் விதமாக தான் நம்மளும் இந்த நிகழ்வை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே மக்களே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாமும் இயேசுவோடு அந்த உணவு நிகழ்ச்சியில் பங்கு பெற அந்த ஒரு சீடராக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாரம்பரிய அசன விழாவில் எல்லாரும் பங்கு பெறுங்க. புனித வேலனை சிறப்பாக கொண்டாடுங்க. பெரிய வேலனதுமா ரெண்டாவது முக்கியமான நிகழ்வு பாதங்கழுவுதல். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுறாரு. அதே தான் நம்மளுடைய குருவும் திருப்பலியில் சீடர்களின் பாதங்களை கழுவுற நிகழ்வாட்டு நம்ம கொண்டாடுறோம். இது எதுக்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரின் கால்களை கழுவி தாழ்மையும் சேவையும் பண்ணதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறாரு. இதை தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பணிவிடை பெறதுக்கு வரல, பணிவிடை புரியவே வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த பாதங்கழுவுதல் நிகழ்வு நம்மளை தாழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் சேவை மனப்பான்மையோடு இருக்கணுங்கிறதுக்காகவும் ஒருத்தர் அன்பு செஞ்சு வாழணுங்கிறதையும் இந்த பாதங்கழுவுதல் நிகழ்வு குறிக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் அன்பு செஞ்சு வாழணும். அடுத்தது பெரிய வேலனதுமா ரொம்ப முக்கியமான மூணாவது நிகழ்வு என்னென்னா நற்கருணை. இயேசு அப்பா வடிவத்தில் இருக்காருன்னு நம்ம மெய்யாக நம்புகிறோம். அது எப்படி அப்படின்னா, இயேசு இரத்தத்தையும் உடலையும் அப்பத்துலேயும் திராட்சை ரசத்துலையும் கொடுத்த நிகழ்வு தான் இந்த புனிதமான வியாழன் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கோயிலுக்கு வரும்போது நன்மை எடுங்க, நற்கருணையில் பங்கு பெறுங்க. நிச்சயமாட்டு எல்லாத்துக்கும் ஆசி உண்டு. ஓகே மக்களே, பெரிய வேலன் சொல்கிற அந்த புனித வேலனுடைய மகத்துவம் என்ன அப்படின்ட்டு இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பாரம்பரிய அசன கஞ்சியில் பங்கு பெறுங்க. இயேசுடைய அந்த உணவு அருந்திய நிகழ்ச்சியை நினைவு கூறுங்க. அடுத்ததாட்டு பாதங்கழுவுதல். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய சீடரின் பாதங்களை கல்வி தாழ்மையும் சேவை மனப்பான்மையும் கொண்டு இருந்தாரோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் அந்த நிகழ்வை அவரே செஞ்சு காட்டியிருக்காரு. அதனால் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் தாழ்ச்சியோடும் சேவை மனப்பான்மையோடும் நம்மளும் வாழணும். அடுத்தது நற்கருணை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தையும் உடலையும் அப்ப வடிவிலையும் ரச வடிவிலையும் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நற்கருணையில் முடிஞ்ச வரைக்கும் பங்கு பெறுங்க. ஓகே மக்களே, இந்த பெரிய வேலனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிச்சயமாக புரிய வச்சுருப்பேன் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகே மக்களே, நம்ம இப்போ பாரம்பரிய அசன கஞ்சியில் பங்கு பெறலாம். இந்த பாரம்பரிய அசன கஞ்சி எப்படி சிறப்பிப்பாங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் எல்லா மக்கள்கிட்டையும் இருந்து அரிசி உளுந்து பூண்டு என்னென்ன உண்டோ, அது பைசாவாக இருக்கலாம், அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணுவாங்க. எல்லாருடைய உழைப்பும் அந்த பாரம்பரிய அசன கஞ்சியில் இருக்கும். அது ஒருத்தருடையோ இல்லை தனிப்பட்ட இதோ இருக்காது. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக பண்ணது மாதிரி தான் இந்த பாரம்பரிய அசன கஞ்சி நிகழ்வை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். காலையிலே பசங்க எல்லோரும் சேர்ந்து வீடாக போய் அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை வாங்கிறதுக்காக கிளம்பிடுவாங்க. அது தேங்காவாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், உளுந்தாக இருக்கலாம், என்ன தருவாங்களோ அது பைசாவாக கூட இருக்கலாம். அதை கலெக்ட் பண்ணி நாங்கள் சர்ச்சுகள் கொண்டு வச்சுருவோம். இவற்றை நினைத்து ஏழை எளியவர்களுக்காக
உண்டாக்கியிருக்கிற உணவை அர்ச்சித்து புனிதப்படுத்தியவர்களும் ஒரு திருப்பெயரை சொல்ல வேண்டுமென்றால் இதனை முன்போர் அனைவரும் உடல் நலம் ஆணுவாத பாதுகாப்பு அடைவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை மன்றாடுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்புறம் ஏதாவது தட்டுப்பாடு வருது அப்படின்னா அந்த பொருட்களை சர்ச்சில் இருந்தே வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அசனகஞ்சி எப்போவும் நடக்கிற மாதிரி சிறப்பாக நடக்கும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி பாரம்பரிய அசனகஞ்சி நடந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வந்து விடைபெறுவது மரிய நிக்கல்சன். நன்றி மக்களே, பாய் பாய். ஓகே மக்களே, மறந்துடாதுங்க. இந்த தடவை நீங்கள் புனித வேளாணை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவையிலேருந்து புனித வேளாணில் பங்கு பெறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பாய் பாய்.